யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் நம் பகுதியில் நம் மத்தியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஊழியத்தில் இருக்கிற அருமையான ராஜசேகர் அவர்கள் இந்த பகுதியை நமக்கு வாசிப்பார்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரச குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு சொன்னால் கானா அப்படிங்கிற ஊர். அது எந்த பகுதியில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம விக்கிரவாண்டியில் எஸ்ஆலம் இருக்கிறது அப்படி பக்கத்தில் இருக்கிறது போல கலிலேயா என்கிற இடத்துல அந்த கானா என்கிற ஊர் இருக்கிறது. ஆண்டவர் அழைக்கப்படுகிறார், அவங்க தாயார் அழைக்கப்படுறாங்க, சீடர்கள் அழைக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. அங்கு இப்போ நம்ம எப்படி பிரியாணி கொடுக்குறோம், உணவு கொடுக்குறோம், அதுபோல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தகுதிக்கு ஏற்ப திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாயார் அழைத்து, தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, மகனேன்னு கூப்பிட்டு, இந்த குடும்பத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம்ல, அங்கே திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. திராட்சை ரசம் ஏற்கனவே இருந்தது, இப்பொழுது அது தீர்ந்து விட்டது. இனி வருகிறவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த திருமண வீட்டில் ஒரு நிலை என்னன்னு சொன்னால், இல்லை என்கிற ஒரு நிலை. இல்லை இல்லை இந்த இல்லை என்கிற நிலை ஏற்படுகிற சூழலை பொறுத்து, உங்கள் அட்மிஷனுக்கு நீங்கள் பையனுக்கு போகணும், அவங்க ஒரு 1500 கட்ட சொல்கிறாங்க, பாக்கெட்டில் பார்க்குறீங்க இல்லை. யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்க்குறீங்க, ஒருவரும் தொடர்பில் இல்லை. அந்த இடத்துல அந்த இல்லை என்கிறது எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது மிகப்பெரிய சோர்வை கொண்டு வரும். இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து தமது மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவம். முதலாக அந்த ஊரில் தான் அவர் அற்புதத்தை துவங்குகிறார். அது ஒரு திருமண வீடு. அந்த இடத்துல தான் அற்புதத்தை துவங்குகிறார், தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஐயா சொன்னாங்க, முதல் முறையாக இந்த கூடுகை நடக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனால நாமும் கூட என்ன செய்ய போறோம்னா, இந்த முதல் அற்புதத்திலிருந்து துவங்க போறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த இடத்துலையும் வெளிப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அங்க யார் வெளிப்படுத்துறாங்கன்னா சீடர்கள் வெளிப்படுத்துறாங்க. இங்க யார் வெளிப்படுத்துறாங்கன்னா எஸ்ஆலம் விசுவாசிகள் வெளிப்படுத்த போறாங்க. அல்லேலூயா. இங்கேயும் இல்லை என்கிற சூழல் வரலாம், இங்கேயும் தாயார் இருக்கலாம். இதுவும் எஸ்ஆலம் என்கிற கலிலேயா போல எஸ்ஆலம் என்கிற ஊரா இருக்கலாம். இங்கேயும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், இங்கேயும் சீடர்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை ஒப்பிட்டு நம்மோடு கூட சுருக்கமாக, எவ்வளோ சுருக்கமாக பார்க்கலாமோ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 3ஆம் நாள். இப்போ முதலாம் நாள் எதுனா ஞாயிற்றுக்கிழமை தான் முதலாம் நாள். வாரத்தின் முதலாம் நாளாகிய இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமையில தான் அவர் என்ன செஞ்சார்னா கல்லறையில் இருந்தார். வாரத்தின் முதலாம் நாள் மரியாதைலாம் தைலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக போவாங்க. அப்போ வாரத்தின் முதலாம் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை. 2ஆம் நாள் திங்கக்கிழமை. 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்ம வீட்டில் கல்யாணம் வைப்போம்? செவ்வாய்க்கிழமையில் எத்தனை பேர் நல்ல நேரம், நல்ல ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவோம்? செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பாயிண்ட்ல உடனே மைண்ட்ல என்ன ஞாபகம் வரும்? செவ்வாய். சத்தமா சொல்லுங்க. அவ்வாய் வெறுவாய். செவ்வாய் அதோட என்ன செய்யணும்? போயிடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, 3ஆம் நாள்
நம்முடைய பார்வையிலிருந்து ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதுமே வேறுபட்டது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க எப்படி பார்த்தீங்கன்னோ செவ்வாய்னு பார்க்குறீங்க, ஆனால் ஆண்டவர் பாருங்க அதை மென்ஷன் பண்றார் 3ஆம் நாளிலே. அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்க்குறோம். கலிலேயாங்கிற ஊர். கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி வருவானா? நாசரேத்தில் இருந்து நன்மை பிறக்குமா? கலிலேயாங்கிறது ரொம்ப சாதாரணமான ஊர். ஒருவேளை உங்கள் ஊரை குறித்து உங்களோட நிறைய பேர் அப்படி கூட தாழ்வா நினைச்சலாம். நான் மட்டும் பாம்பேல பிறந்திருந்தா, நான் மட்டும் ஐஐடி இருக்கக்கூடிய சென்னையில் பிறந்திருந்தா, எனக்கு இங்கே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு கல்லூரி போகணுன்னாலும் தாண்டி அங்கே தாண்டி இங்கே தாண்டி கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கு, இந்த குக் கிராமத்தில் பிறந்துட்டேனே அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அதே போல இந்த கலிலேயாவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய சிறப்பும் இல்லை. ஆனால் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், கலிலேயாவை தேர்ந்தெடுக்கிறார். மூணாவது அந்த இடத்துல பார்க்கிறோம் இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த சம்பவம் நடக்கும்போது ஆண்டவருக்கு கிட்டத்தட்ட 33 வயதுகளுக்கு வந்துருச்சு. 30 வயதை தாண்டிட்டார் ஆண்டவர். அவங்க தாயார் என்ன, தந்தையார் என்ன செஞ்சுட்டாங்க? இல்லை, உடன் இல்லை. இந்த மரியாள் கூட ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவை வளர்க்க வேண்டியதா இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரித்ததுனால தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையில இருந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க மரியாள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இந்த 3 காரியங்களையும் பாருங்க. அது ஒரு சாதாரண நாள், அது ஒரு 3ஆம் நாள். அந்த ஊர் சாதாரண ஊர். அந்த ஊருக்கு எது விதமான பெரிய பெயரும் இல்லை, எருசலேம் நகரம் இல்லை, அது கலிலேயா ஊர், சாதாரண ஊர். அடுத்தது அந்த மரியாள் பார்த்தீங்க, சாதாரண பெண். இப்படி எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, தள்ளப்பட்டவங்க, விலக்கப்பட்டவங்க, இது ஒன்றும் தேராதுன்னு சொல்றவங்க, இது உருப்படாதுன்னு சொல்றவங்க, இப்படிதான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். இவர் பெரிய ஆளு, இவர் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கார், இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உலகம் நினைக்கும். ஆனால் இவன் வீசி எறியப்பட்டவன், இவன் தூக்கி எறியப்பட்டவன், இவன் எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லப்பட்டவன், அவனை யூஸ் பண்ணலான்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற 3 காரியங்களை பார்க்க போறோம். ஒன்னு, வாசல்ல இருக்கக்கூடிய 6 கற்சாடிகள். 2வது, அதுல ஊற்றப்பட்ட தண்ணீர். 3வது, உள்ள இருந்த பாத்திரம். இந்த 3 காரியங்களை மட்டும் சுருக்கமா பார்க்க போகிறோம். முதலாவது, வாசல்ல இருந்த 6 கற்சாடிகள். இந்த 6 கற்சாடிகள் எதற்கு யூஸ் ஆகும், எதற்கு அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 6 கற்சாடிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நல்ல கெப்பாசிட்டி உள்ளது. சும்மா ஒரு சாதாரண சின்னதெல்லாம் இல்லை. அந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க, ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்ப நல்ல கெப்பாசிட்டி உள்ளது. ஆனால் அது எங்க இருக்கு தெரியுமா? ஒரு நாளும் உள்ள போக முடியாது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு நாளும் அது உள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது எங்க இருக்கணும்? வெளியில இருக்கணும். எங்க இருக்கணும்? யாரும் அதை பயன்படுத்த முடியாத இடத்துல தள்ளி இருக்கணும். அதனுடைய யூசேஜ் என்ன? வெளியில இருக்கக்கூடியது. தண்ணி எடுத்து காலை கழுவுறதுக்கான பாத்திரம். ஒரு நல்ல பயன்படுத்தக்கூடிய காரியம் இல்லை. அதை நிறைய பேர் காலில் கூட எத்தி விடலாம், அதை நிறைய பேர் அப்படி தள்ளி விடலாம். அதை மொண்டு காலை கழுவிட்டு உள்ள போகிற வழக்கம் அவங்களுக்கு இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய 6 கற்சாடிகள் ஒரு நாளும் உள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நாளும் அது உள்ள போவதற்கான எந்த சந்தர்ப்பம் கிடையாது. அது வெளியிலே தான் இருக்கணும். ஒருவேளை அந்த கற்சாடி இப்படி யோசிச்சிருக்கலாம், நாங்க எவ்வளோ நாள் தான் வெளியிலே இருக்கிறது, எங்களுக்கு திறமை இல்லையா, அல்லது எங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லையா? எங்ககிட்ட தானே கெப்பாசிட்டி இருக்கு, 2-3 குடம் தண்ணி பிடிக்கலாமே, நாங்களும் உள்ள போறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அது யோசிச்சிருக்கலாம். இன்றைக்கு நாம் யோசிக்கிறது போல மற்றவர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு எளிமையாக கிடைக்குது. ஆனால் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம், அன்ரெகனைஸ்டாக இருக்கிறோம். எப்படி தான் திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கான மேடை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எவ்வளவுதான் நீங்கள் சிறப்பாக இருந்தாலும் நீ அவதானேன்னு சொல்லி தள்ளி நிற்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுபோல தான் இந்த 6 கற்சாடிகளும் இருந்தது. ஆண்டவருடைய பார்வை படும் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அம்மா சொல்றாங்க அவங்க வீட்டில் திராட்சை ரசம் இல்லை, தீர்ந்து போச்சுன்னு. ஆண்டவர் சொல்கிறார், வெயிட் பண்ணுங்க. அது ஒரு ஃப்ரேஸ், உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு ஆண்டவர் சொல்றது என்னன்னா ஒரு இடியம், ஒரு ஃப்ரேஸ். அவங்க என்ன சொல்றாருன்னா, நாம இப்ப இந்த அற்புதத்தை செஞ்சுட்டா சாதாரண உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் என் வேலை இன்னும் வரட்டும், பிதாவானவர் என்னை பயன்படுத்துகிற துவங்குகிற வேலை வரட்டும். துப்பாக்கியில் அந்த ஓட்டப்பந்தயம் ஓடும்போது துப்பாக்கியில் அப்படி சுடுவாங்க, அது வரைக்கும் அவர் கேஷுவலாக நிற்பார். அப்படி சுட்ட உடனே அதற்கு பிறகு அவருடைய வேகம் பார்த்தீங்கன்னா புயலென புறப்பட்டு போவார். அதுபோல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எனக்குன்னு ஒரு டைம் வரட்டும், பிதாவானவர் என்னை உபயோகிக்கிற டைம் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணி நிதானமாக தன்னுடைய அற்புதத்தை துவங்குகிறார். அப்படி துவங்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ரொம்ப எளிமையாக சீடர்களை ஆண்டவர் அந்த சீடர்கள்ட்ட அதெல்லாம் பூரா நிரப்புங்க அப்படின்னு சொல்றார். எதை நிரப்ப சொல்லுகிறார்? தள்ளி வெளியே யாராலும் சீந்தப்படாமல், யாராலும் கவனிக்கப்படாமல் இருந்த அந்த பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்புகிறார்.
அந்த பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்பு. ஆண்டவர் நினைச்சிருந்தாங்க என்ன செஞ்சிருக்கலாம், தீந்து போன பாத்திரத்துல கொஞ்சம் ஊற்றி நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே உள்ள பாத்திரம், தீந்து போன பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்துல ஆண்டவர் நிரப்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை மைண்ட்லேயே கொண்டு வரல. ஆண்டவர் எதை மைண்ட்ல கொண்டு வந்தார்னா, வெளியில இருக்கக்கூடிய எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த 6 கற்சாடிகளை ஆண்டவர் தெரிவு செய்கிறார். அதை தெரிவு செய்து அதிலே நிரப்ப சொல்லுகிறார். சீடர்கள் ஒண்ணுமே பேசல. அதை நிரப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், 2 கேள்வி கேட்டிருப்போம். இதுல ஏங்க நிரப்ப சொல்றீங்க, இது கால் கழுவுறதுக்குல்ல, இந்த தண்ணி இதை எப்படி பயன்படுத்த முடியும், அது இந்த பாத்திரம் அவ்வளோ சுத்தமானது இல்லை, வந்திருக்கவங்களாம் பெரிய பெரிய விருந்தினர்கள், இதை போய் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒண்ணுமே பேசல. ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே நிரப்புறாங்க. அநேக நேரங்களில் நாமும் கூட ஆண்டவரிடத்துல நிறைய கேள்விகளை கேட்பதாக நினைத்து கொண்டு அவிசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறேன்னா, இதை செய் அப்படின்னு சொல்வார். அதை செய்யும் போது நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமா பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நிறைய நேரங்களில் பாருங்க, விசுவாசம் என்பது முட்டாள்தனமாக தெரியும். ஆனால் விசுவாசம் என்பது முட்டாள்தனம் அல்ல. முட்டாள்தனமாக செய்யக்கூடியதையும் விசுவாசம் என்ன செய்யும்னா வெற்றியாய் மாற்றி போடும். அல்லேலூயா. இவங்க போய் தண்ணியை நிரப்ப சொல்றாங்க, ஆண்டவர் சொல்கிறார், அவங்க நிரப்பிட்டாங்க. இப்போ அடுத்த 2வது காரியம் நாம பார்க்க போகிறோம், தண்ணீர். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை மொண்டு உள்ள போய் பந்தி விசாரிப்புக்காரன் இருக்கா இல்லையா, கேட்டரிங், அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி சொன்ன உடனே இவங்க மொண்டுகிட்டு போகிறாங்க. போற வழியிலே டிரான்ஸ்ஃபார்ம் நடக்குது. இன்றைய நம்முடைய வார்த்தை என்ன தெரியுமா, மறுரூபம் தான், டிரான்ஸ்ஃபார்ம் தான், மறுரூபம். உள்ள அந்த தண்ணி என்னவா மாறுதுன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மாறிடுது, அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. எப்படி ஒரு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சியா மாறுவது போல அப்படியே வெள்ளையா இருந்துச்சு, கலர்லெஸ்ஸா இருந்துச்சு, சுவை இல்லாம இருந்துச்சு, தனக்குன்னு ஒரு நிறம் இல்லாம இருந்துச்சு. போய் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை மாறிடுச்சு, அதனுடைய நிறம் மாறிடுச்சு. அது வரைக்கும் அந்த தண்ணி யோசிச்சிருக்கும். அந்த தண்ணி அது வரைக்கும் என்ன யோசிச்சிருக்கும், என்னை எப்பொழுதுமே முகம் கழுவுறதுக்கும் கால் கழுவுறதுக்கும் கை கழுவுறதுக்கும் கொப்பளிச்சு துப்புறதுக்கு தானே பயன்படுத்துறாங்க, ஒரு நாளாவது என்னை ஒருவனும் உள்ள முழுங்கலையே நினைச்சிருக்கும். அந்த தண்ணீர் நினைச்சிருக்கும். இன்றைக்கு அந்த தண்ணீருடைய சுவை என்னவா மாறிடுச்சுன்னா, பாராட்டுகிற அளவு மாறிடுச்சு, பிரமிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அந்த மணவாளனை அழைச்சு அவன் சொல்றான், எல்லாருமே எப்பொழுதுமே நல்லதை முதல்ல கொடுப்பாங்க, நம்ம பந்தியில கூட நல்லது தானே முதல்ல கொடுப்போம், தீர தீர தானே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டைலூட் பண்ணி ரசத்துக்கெல்லாம் நிறைய தண்ணி கழித்து அப்படி சாம்பார்லாம் கலந்து கொடுப்போம். முதல்ல எப்படி இருக்கும், பந்திக்கு முந்துறது எப்படி இருக்கும், நல்ல உணவு தான் இருக்கும், ருசி தான் இருக்கும். எப்போதுமே ருசி உள்ளதை முதல்ல கொடுப்பாங்க, பின்னாடி தானே மோசமானதை கொடுப்பாங்க. நீங்க அப்படியே வயசு வருஷாவா மாத்தி செய்றீங்க, பின்னாடி அவ்வளோ அற்புதமா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறது என்ன தண்ணீர், அந்த கற்சாடியில் இருந்த தண்ணீர், புறக்கணிக்கப்பட்ட எதற்கும் பயன்படுத்தப்படாத அந்த தண்ணீர். இதுவரைக்கும் அந்த தண்ணீர் சுத்திகரிப்புக்கு மட்டுமே இருந்துச்சு, இப்பொழுது ஜீவனை கொடுக்கிற திராட்சை ரசமாய் மாறுகிறது. நான் 2 காரியங்களை சொல்லியிருக்கேன். ஒன்று, புறக்கணிக்கப்பட்ட பாத்திரங்கள். 2வது, நிறமில்லாத சுவை இல்லாத தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாத நீர். இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுக்குன்னு தனியாக ஐடென்டிட்டி சொல்லுகிற அளவு நீ யார் அப்படின்னு கேட்டா உங்க அப்பா பேரை சொல்லி அறிமுகப்படுத்த முடியாமல் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ ஒண்ணுமே நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. என்னுடைய ஊர் இதுதான், நான் இங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் தன்னை குறித்து வெகுவாக ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் தான் இதுதான் நான் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல நம்மளும் ஒருத்தர். அதே மாதிரி தான் அந்த தண்ணி இருந்துச்சு. தண்ணிக்கு நிறம் இல்லை, தனியான சுவை இல்லை, அந்த தண்ணிக்கு தனியான சுவை இல்லை, அதுக்கு தனியான நிறம் இல்லை, தனியான ஒரு காரியம் இல்லை. அதனால் அது தன்னை யார் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. என்ன சொல்லும், நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லும், இந்த கால் கழுவுறதுக்கான தண்ணி அப்படின்னு பெருமையோட சொல்லிக்கொள்ள முடியுமா? இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரத்தில் அப்படித்தானே ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சுவையுள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார், நம்மை நிறமுள்ளவர்களாக மாற்றுகிறார், நமக்குன்னு தனித்தன்மை உள்ள அடையாளம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அந்த அடையாளம் என்ன தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் தனித்தன்மை உள்ள அடையாளம் என்ன தெரியுமா, தம்மை நம்மோடு கூட இணைத்துக் கொள்ளுகிற அடையாளம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்பதாக நம்ம யாராவா இருந்திருப்போம். இன்றைக்கு கிறிஸ்து அவர், கிறிஸ்து அவள், கிறிஸ்தவள் என்று, கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற அளவிற்கு நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுக்கிறார், தனி நிறத்தை கொடுக்கிறார். நீ யார் தெரியுமா, நீ என்னுடைய பிள்ளைங்கிற அந்த நிறத்தை கொடுக்கிறார். நீ யார் தெரியுமா, தேவனோடு உடன் சுதந்திரங்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். நீ யார் தெரியுமா, கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரங்கிற அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த தண்ணீர் இனி வெளியில இருக்கக்கூடிய காரியம் அல்ல, இந்த தண்ணீர் இனி ஜீவனை கொடுக்கிற காரியம். இந்த தண்ணீர் இனி உள்ளே போய் மறு ரூபத்தை கொடுக்கிற காரியம். சுவை இல்லாமல் இருந்தது, நிறம் இல்லாமல் இருந்தது, இன்றைக்கு சுவையாக, நிறமாக, அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக மாறுகிற ஒரு காரியத்தை செய்கிறது.
மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரங்கள். இதுவரைக்கும் அந்த பாத்திரம் என்ன நினைச்சிருக்கோம்? என்னை விட்டா யாரும் இல்லைன்னு நினைச்சிருக்கோம். நான் தான் இந்த சுவையான ரசத்தை இந்த மொத்த திருமண வீட்டிற்கு நான் தான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அதை நினைச்சிருக்கோம். நான் தான் இந்த ஹோல் ஃபேமிலிக்கு சோர்ஸ் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அந்த பாத்திரம் தீர்ந்து விட்டது. அந்த பாத்திரம் எம்டி வெசல். அப்போ ஒருவேளை ஆண்டவராலே பயன்படுத்தப்பட்டு ஆண்டவராலே மிக அதிகமாக உபயோகிக்கப்பட்டு பலருக்கும் பயனுள்ள பாத்திரமாய் விளங்கின நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? தீர்ந்த பாத்திரமா, காலியான பாத்திரமா, மற்றவர்களுக்கு பயனில்லாத பாத்திரமா என்பதை கூட ஆண்டவர் இந்த பகுதி வழியாய் நம்மை யோசிக்க வைக்கிறார். இந்த மூன்றுலையும் நம்ம வரோம். ஒன்று, யாராலும் அடையாளப்படுத்த முடியாமல் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறோம். இரண்டாவது, சுவையில்லாத தண்ணியா இருக்கிறோம். மூன்றாவது, வெறுமையான பாத்திரங்களாக இருக்கிறோம். இந்த மூன்று நிலையிலையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கேள்வி நமக்கு வைக்கிறார். ஒருவேளை நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் பார்வை படாத வரைக்கும் அந்த 6 கற்சாடிகளும் வெளியில் இருக்க ஒன்றுதான், பயன்படாத ஒன்றுதான், தாழ்ந்த ஒன்றுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை பட்ட பிறகு அந்த திருமணம், மொத்த திருமணமும் சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் 6 கற்சாடின்னு சொல்லி. இன்றைக்கு அந்த கற்சாடிகளை பற்றி இன்றைக்கு நம்ம வாசித்து கொண்டிருக்கிறோம். பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கற்சாடி சாட்சி சொல்லுகிறது. நீங்களும் அப்படிதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வை உங்க மேல பட்ட பிறகு அநேகருக்கு சாட்சியாய் விளங்குவீங்க. அநேகரை சுவை உள்ள காரியமாய் மாற்றுவீங்க. அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற காரியம் உங்களிலிருந்து புறப்படும். தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஐடென்டிஃபை இல்லாம, எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லாம, சுவை இல்லாமல், நிறம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை படும் வரைக்கும் தான். ஆண்டவர் உங்களை பார்த்து விட்டால் இனி உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய், சுவையுள்ளதாய், அடுத்தவருடைய தாகத்தை தீர்த்துகிற, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற திராட்சரசமாய் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீங்க, மறுரூபம் ஆவீங்க. ஒருவேளை நம்மை பெருமை கொண்டு நாம் தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய கிருபையை காலின் கீழே போடும்போது இல்லை என்கிற நிலையில புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் மாறுவோம்.